ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கட்டுறது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் டோஸ்ட். அதுவும் பேக்கரி ஸ்டைலில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிரெட் டோஸ்ட் வீட்டிலேயே எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன், அதையும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருக்கேன். உப்புமாக்கெல்லாம் அரியும் இல்லைங்களா, நீட்டாக அந்த மாதிரி அரைஞ்சி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக தான் வதங்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஒரு பெரிய கேரட்டை துருவி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரி ஸ்டைலில் நம்மளுக்கு இந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பாதி குடமிளகா எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். குடமிளகா வந்து ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி நறுக்கி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை. இப்போ ஒரு தோசை தவா வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ப்ரெட்டை வந்து அதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போது அது வந்து லைட்டாக எல்லா பக்கம் 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ அந்த ஸ்டஃபிங் நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம். ரெண்டு இதுலேயும் அது ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போது இதுக்கு மேலே இருக்கிறத ஒரு பக்கம் இருக்கிறத எடுத்து அதுக்கு மேலே வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம வீட்லேயே இவ்வளோ சூப்பரான பிரெட் டோஸ்ட் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஓவன் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நம்ம இப்படி செய்யலாம்.
இந்த மாரி லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா, நல்லா அது கூட சேர்ந்து இருக்கும். அதுக்குள்ள ஒட்டிக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். சூப்பரான பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் கட் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். தேங்க் யூ ஸோ மச்.